வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். என்னங்க மேடம்? ஐயா, நீங்களாவது கொஞ்சம் பார்த்து சொல்லக்கூடாதா? உங்களுக்கு தெரியுமா இல்லையா இதெல்லாம்? அம்மா, இந்த வீட்டில் பிரச்சனை இருக்குன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி பேசி கூட்டிட்டு வந்திருப்பேம்மா. என்கிட்ட எதுவுமே சொல்லலாமா நீங்க? சார் சார், இந்த வீட்ல என்ன சார் பிரச்சனை இருக்கு? இந்த பிசினஸ்க்கும் இந்த பிரச்சனைக்கும் என்ன சார் சம்பந்தம்? சார் உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும்ல சார், அதான் செக் பண்ணாங்கல்ல சார். அதுவும் இல்லாம நாங்க இந்த வீட்டு மருமகளுக்கு சார் இத்தனை வருஷம் இந்த வீட்ல இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்கோம், இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கோம். சட்டப்படி பார்த்தா இந்த சொத்துல எங்களுக்கும் பங்கு இருக்கு. ஆனா அதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கல, விடுங்க சார். நாங்க சொன்ன மாதிரியே இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்க பிசினஸ் பண்ண போறோம் சார். அதுக்கப்புறம் சென்ட்ரல் கிச்சனா பார்த்து நாங்க வெளியே போறோம். அதுவும் சொன்னேனே சார். இதுக்கப்புறமும் இந்த அறிவுக்கரசி சொல்றதுக்கும் குணசேகரன் சொல்றதுக்கும் என்ன சார் இருக்கு சார்? எங்களுக்கோ இந்த வீட்டுக்கோ இல்ல அவளுக்கோ இருக்கிற பிரச்சனை எல்லாம் வேற சார். அதுக்கும் இந்த பிசினஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். இதனால எங்க பிசினஸ் எந்த விதத்திலயும் பாதிக்கப்பட போறது இல்ல சார். ஏப்பா, நீயாச்சும் கொஞ்சம் சொல்லுப்பா. இப்பதான் எல்லா கஷ்டத்தையும் தாண்டி சுயமா நிக்கணும்னு இவளுக்கு பாக்குறாங்க. கொண்ட குப்பையும் வந்து குறைச்சிக்கிட்டு இருக்கு. அவ பேச்சு நம்பி இவளுக்கு பொழப்புல மண்ணள்ளி போட்டுடாதீங்க. இதுல நான் சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வேற ஒரு விஷயம் இருக்குமா? என்ன விஷயம் சொல்லுங்க, செஞ்சிடுவோம். ஒரு 40-50 ரூபா செலவாகுமா? 40-50? 40-50ன்னா 40,000 லட்சமா? 1000. என்ன சார் சொல்றீங்க? ஈஸியா 40,000 50,000 சொன்னா எங்க இருந்து சார் கொண்டு வருவேன்? இப்போதான் சார் அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் இதுக்காக. எல்லா காசையும் எடுத்து இதுல போட்டோம். இதுக்கு மேல எங்க சார் காசு? அந்த கணக்கு வேறமா. நீங்க ஆன்லைன்ல பண்ணிருந்தீங்கன்னா எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா? நான் 2 நாள்ல எல்லா ப்ராசஸையும் முடிச்சு கொடுத்துருக்கேன். அதுக்கான சர்வீஸ் சார்ஜ் தான் அது. இது அப்படி இல்ல. வீட்டுல பிரச்சனை இருக்குன்னா அதை சமாளிச்சு அப்ரூவல் கொடுக்கணும். அது நாளைக்கே அவருக்கும் சிக்கலாய் வந்து நிக்குமா? அதெல்லாம் சரி கட்ட ஏதாச்சும் கவனிக்கணுமா? ஐயோ சார், திடீர்னு இப்ப வந்து இவ்ளோ கேட்டா நாங்க எங்க சார் போவோம்? எங்கள்கிட்ட அவ்வளோ பணம் இல்ல சார். என்னம்மா இது? இவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்கீங்க, பிசினஸ் வேற ஆரம்பிக்க போறீங்க, இப்படி கையில காசு இல்லைன்னு சொல்றீங்க? உண்மையாதான் சார் சொல்றேன். எங்கள்கிட்ட இருந்த எல்லா காசையும் வச்சு எல்லாத்தையும் வாங்கி போட்டோம் சார். எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் சார். இப்போதைக்கு எதுவுமே இல்ல சார் கொடுக்கறதுக்கு. அப்புறம் எங்க இருந்து சார் திடீர்னு 40,000 50,000 கேட்டா எங்க சார் நாங்க போவோம்? ஏப்பா, ஒரு நிமிஷம் இரு. சரிங்க. சனனி, என் கூட வா. வாங்கடி, வாங்க. இருங்க, வாரம். சரிங்கம்மா. எதுக்கு அத்தை? வாங்க சொல்றேன். ஒரே ஒரு நிமிஷம் வந்துட்டேன். என்னவா? என்னன்னு தெரியலையே. இதுல 70,000 இருக்கு. இது அவங்கிட்ட கொடுத்துட்டு ஆக வேண்டியது பாரு. என்னத்த இது அத்தை? இதெல்லாம் வேணாம் அத்தை. இதெல்லாம் குணசேகரன் பணம் இல்ல, ஏன் பணம்.